இன்றைய தலைமுறையினர் மீசை வைக்கவே விரும்பாத நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டாரத்தில் வசிப்பவர்களில் பலர் பெரிய மீசை வைத்து வலம் வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இப்போது. குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்கல. அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்பவை அடிக்கடி நாம் கேட்டு ரசிக்கும் சொலவடைகள். இவை மீசை என்பது தமிழினத்தின் தனி அடையாளம் என்பதையும் மீசைக்கும் தமிழர்களின் வாழ்க்கை முறைக்கும் உள்ள உறவை உணர்த்துவதுமாக அமைந்துள்ளது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி என்ற வசனத்தின் தொடர்ச்சியில் துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என நட்பு நிலை மாறி வந்த உறவுமுறை தடுக்கிறது என்ற வசனத்தின் போது திரையரங்கமே அதிர்ந்தது என்றால், மீசை என்பது தமிழனின் வீரத்தையும் உறுதியையும் குறிக்கும் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. போட்டியில் நான் தோத்துட்டா ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் என்று சவால் விடுவது மீசையை இழப்பது தன்மானத்தை இழப்பதாக தமிழன் கருதினான். சராசரியாக ஒரு நாளைக்கு ஆண்கள் அவர்களது மீசை தாடியை 760 முறைக்கு மேல் தொட்டு பார்த்து ரசிக்கிறார்களாம். மீசையை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் வசூலில் சாதனை படைத்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் பல முன்னணி நடிகர்கள் மீசையை வைத்து பின்னப்பட்ட கதைகளில் நடித்து கலக்கியிருக்கிறார்கள். மீசை ஆண்களின் முகத்திற்கே ஒரு தனித்தன்மையை கொடுக்கிறது. 23 வயசுல இருந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு 51 வயசு ஆகுதா, அதனால 23 வயசுல இருந்து நான் இந்த மீசையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வைக்கிறது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக, விரும்புறது இல்லைங்கிற காரணத்துக்காக தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஆண்களின் வீரத்திற்கு அடையாளமாக கருதப்படுவதால் தான் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு மீசை வைத்துக் கொள்வது தனி கௌரவமாக கருதப்படுவதோடு அதை வளர்ப்பதற்கு தனி தொகையும் பதவி உயர்வு அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி இராணுவத்தில் பணிபுரிந்து தற்போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் பணியில் இருக்கும் காளியப்பன் என்பவர் 26 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்னரும் தனது மீசையை ஆசையுடன் வளர்த்து வருகிறார். மீசையை பராமரிக்க மாதம் 300 ரூபாய் வீதம் வருடத்திற்கு 4000 ரூபாய் வரை செலவு செய்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண்ணில் உள்ளவர்கள் அனைவருமே மீசை வைக்க வேண்டும் என்கிறார். இந்த மீசையுடைய இது நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் மண்ணில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே, இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும், இதுக்கு இந்தியன் ஆர்மியில் மீசை வைக்கிறதுக்கு ஒரு அலௌன்ஸும் இருக்குது, இது ஆத்திரேஜும் இருக்குது. மீசை வைக்கிறதுக்கு பெர்மிஷனே இருக்குது. நல்ல ரெஜிமெண்ட்டு, அதே மாதிரி நல்ல கம்பீரமாக உள்ள அவார்டு ரெஜிமெண்ட்டு, இவங்கெல்லாம் மீசை வைப்பாங்க, இதுக்கு அலௌன்ஸும் கொடுப்பாங்க. அதனால் இந்த மீசை மெயின்டெனன்ஸ் நம்ம பரேடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். எந்திரிச்சு இந்த மெயின்டெனன்ஸ் நல்லா அதை முறுக்கி விட்டு ஏர் பெக்ஸ் போட்டு அதை கட்டணும். கட்டி இருந்தால் செட் ஆகிரும். ஒரு நாள் பூரா செட் ஆகிடுது அப்படின்னா திரும்ப அது கீழே வராது, திரும்ப குளிக்கும் பொழுது தான் வரும். அதனால் இதோடைய மெயின்டெனன்ஸ் மாதம் 300 ரூபா ஆகுது. இது வருஷத்துக்கு ஒரு 4000 ரூபா செலவாகும். இதை நம்ம செலவுன்னு பெருசாக பார்க்கக்கூடாது. இதே போன்று ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த சிவராமலிங்கம் தனது குடும்பத்தில் முன்னோர்கள் பாரம்பரியமாக பெரிய மீசையை வளர்த்து வந்ததால் தானும் மீசை வைத்திருப்பதாக பெருமையோடு கூறுகிறார். வெளிநாட்டினர் இவரை பார்த்தால் ஆர்வமாக அவருடன் நின்று போட்டோ எடுத்துக் கொள்வதாகவும் பெருமிதத்தோடு கூறுகிறார். மேலும் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் வளர்த்து வரும் மீசைக்காகவே காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததாக தெரிவிக்கிறார். சில பேருக்கு மீசை வைத்துக் கொண்டால் அழகாக இருக்கும், மீசை இல்லாமல் இருப்பது சிலருக்கு அழகாக இருக்கும். ஆனால் மீசை வைத்துக் கொண்டே பழக்கப்பட்டவர் மீசையை எடுத்துவிட்டால் முகமே மாறி இதற்கு அந்த முகமே தேவலை என்றாகிவிடும். அந்த அளவிற்கு உருவ மாறுபாட்டிற்கும் இனத்தின் அடையாளத்திற்கும் ஒரு காரணமாகிவிட்டது மீசை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் நந்தகுமார்.